Welcome to our channel. நாங்கள் இன்றைக்கி சோலாஸ் பிரியாணின்ற தம் பிரியாணி வச்சு ஒரு ஃபுட் ரிவ்யூ தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இப்போ சோலாஸ் நீங்கள் பார்க்க சோலாஸ் என்ன சொன்னால் நீங்கள் ஜஃப்னாவில் இருக்கிற ஒரு பிரியாணி இது உண்டு. அது நீங்கள் ஆன்லைன்லேயும் ஆன்லைனில் எடுத்துக்கொள்ளலாம். மற்றது அவங்க ஃபேஸ்புக் பேஜ்லேயே ஓட பண்ணலாம். அப்படி அவங்க அது இந்த மாதிரி உங்களுக்கு ஓட பண்ணுறோம்ன்றது நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு போட்டு விடுறோம். இப்போ அவங்க தம் பிரியாணி தான் வந்திருக்கு. அதோட நாங்கள் வந்து ரிவ்யூ பார்ப்போம். வாங்க. இது 4 பேருக்குரிய சிக்கன் பிரியாணி, தம் பிரியாணி. எஸ், சட்டியில் வந்து அந்த சுடல நல்லா இருக்கு. பேக்கிங் ஃபுல்லாக சட்டியில் மண் சுடத்துல சமகமாக இருக்குது வாசனை. 4 பேர் சாப்பிடக்கூடியது, 4 முட்டை, வாழ்க்கையே ஆசையா. நான் இதை நீங்கள் அடுங்க பார்க்கலாங்க. கொட்டுவோமா? இது சிக்கனை பாருங்க, ரோஸ்ட் சிக்கன். சுடுது. இது ஒரு ஆளுக்கு தேவையான கொடுங்க. அப்படியே சேஃபாக கொடுத்துறீங்க. இது ஒரு ஆளுக்கு தேவையான ஒரு ஆளுக்கு உரிய பிரியாணியும் உங்களுக்கு சிக்கன் 65 இருக்கு, அதில் ஒரு எக் இருக்கு, இது ஒரு சிங்கிள் பீஸ் உரியது. இது 4 பேருக்குரியது. எல்லாத்தையும் அடுக்கி போட்டு அதுக்கப்புறம் டேஸ்டாக பார்ப்போம். எல்லாமே சுட நல்ல வாசனையோட இருக்கு. இது சிக்கன் 65 எல்லா கலரிங்கோட நல்லா ஃப்ரை பண்ணியிருக்காங்க. அல்வா இருக்கு. எஸ், நல்லா பண்ணணும். நல்ல கலரிங், நல்ல வாசனை. ஒரு கத்திரிக்காய் கிரேவி இருக்கு. கிரேவியா chicken gravy ya? Yeah. Sudah ada open ini. Ini malu. Ini raita. Ya. Ini 1 portion dia. Dia. ஓகே, நாங்கள் இதுலேருந்து டேஸ்ட் பண்ணுவோம். வீடியோ உங்களுக்கு ரோஸ் வெரி நைஸ். பிரியாணி மாதிரி டேஸ்ட்.
பிரியாணி நார்மலாக இருக்குது என்ன சொல்கிறது வாசனை போட்டு உங்களுக்கு இதெல்லாம் போட்டிருக்கேன் கருவா சிக்கன் பீஸும் உங்களுக்கு இருக்குது சுவே நல்ல ஒரு ஃப்ரையாக இருக்குது ஒரு லெவலில் அளவா ஃப்ரை ஆயிருக்கு அதுதான் விடுவோமா அதையும் வச்சு அதுக்கு மேலே சிக்கன் வச்சு அதுக்கு மேலே ரைஸை வச்சு ரைத்தா மோளா ரைத்தா மோல் மோல் மாதிரி ரோஸ் வச்சிங்கன்னா டேஸ்ட் வரும் Yes. Yes. Wow. Great. நல்லா ஆள் கல்லாம இருந்தாலும் நல்லா ரொம்ப நல்லா ஃப்ரை ஆகுது மேலே ஆள் மண்ணா கூட இருந்தால் அப்படியே இல்லை தொண்டை தான் நாலு குழியில் 4 ஃபுட்டு வந்துடலாம் 4 ஃப்ரை சிங்கிள் பீஸுக்கு சிங்கிள் தரும் சரி இது நம்பியாண்ணா உள்ளுக்கு சிக்கன் வந்துக்கா சிக்கன் வந்து எல்லாம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் சிக்கன் வரும்போது கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் திக்னஸாக இருந்து லைட்டாக கொஞ்சம் திக்னஸாக இருந்தா இன்னும் எஸ் நான் 65ம் ஃப்ரோசன் சிக்கனும் நல்லா ஒரு இது சோலா பிரியாணி நீங்கள் ஆர்டர் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த ஃபேஸ்புக் பேஜ் இருக்கும் ஃபேஸ்புக் பேஜில் இந்த ப்ரைஸ் எல்லாம் போட்டிருக்கேன் அது நாங்கள் ஸ்பொக்குலாம் நான் இந்த லொக்கேஷன் சொல்லி கொடுக்குறேன் நான் ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தேன் ஓகே லைன் இந்த மாதிரி தெரியும் டெலிவரிலாம் அது கூட இருக்காது உங்களுக்கு முதல்ல ஏதாவது தேவைன்னு சொன்னால் நீங்கள் முதல் நாள் ஏற்பாடு பண்ணி வரலாம் வேறு பிரியாணியும் ஒரு என்ன சொல்கிறது ஸ்டாண்டர்டான இதில் இருக்கு அல்வா என்ன வேணும் அது அல்வா அல்வா இது கேசரி டைப்பில் அடிச்சுங்க அல்வா கேசரி நல்ல கலரிங் வா கேசரி கேசரி நல்ல கலரிங் கொடுக்கலாம் கேசரி பெஸ்ட் கலர் யா எல்லாம் அளவாக யா 6 பிரியாணி நல்லா நல்லா வாசனை தேவை உள்ளே போட்டு பட்டை கருவாயில நான் போட்டு கருவேப்பிலை நல்லா இந்த இன்க்ரீடியன்ஸ் நல்லா இதாக இருக்கும் உடம்புல இருக்க பிரியாணி கிரேவி இருந்த கிரேவி எஸ் அதான் ஏதோ வந்து எக்ஸ்ட்ரா beautiful rice is life. Yeah. Yang baru. Sama aja. இந்த பிரியாணி வந்து 4 பேர் புரியுது. ஆனால் 4 பேரோட எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் சாப்பிடலாம் போல இருக்கு. ஒரு ஆள் சாப்பிடவே நிறைய எக்ஸ்ட்ரா பிரியாணி மேலே ஒரு லெவலில் இருக்கு. அவரோட என்ன சொல்றது குவான்டிட்டி நல்ல கூட தான் இருக்கு. இதை விட நாங்கள் இன்னொரு முறை வேற ஒரு ஃபுட் ரிவ்யூவோட கண்டிப்பாக மீட் பண்ணோம்னா கண்டிப்பாக உங்களை நான் சந்திக்கலாம். கண்டிப்பாக அதுவே அவங்க வந்து உங்களோட மேக்ஸ் அது விஜி. ஓகே தேங்க்யூ கைஸ். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை இருந்துங்க. அப்போ தான் நாங்கள் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.